விமான நிலைய அகதிகளாக விவசாயிகள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய 3 ஆண்டுகளாக நிம்மதியா தூங்க முடியாம சாப்பிட முடியாம தவிக்கக்கூடிய போராட்ட குழுவினர் நீட்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கொடுத்திருக்க இந்த பிரஸ் ரிலீஸின் படி பல்வேறு உண்மைகள் இப்பதான் வெளில வருது. பரந்தூர் பகுதியில லேண்ட்ல முதலீடு செய்திருக்கக்கூடிய வெளியூர் நபர்களை, அதாவது இந்த ஊருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, ரியல் எஸ்டேட்டுக்காக வாங்கி போட்டவங்களை மாவட்ட நிர்வாகம் வாகன மற்றும் உணவு ஏற்பாடு செய்து அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக அவர்களுடைய நிலங்களை பத்திரப்பதிவு செய்து வருகின்றனர். சோறு போட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி டெம்போலா வச்சு கடத்திருக்கோம் பாஸ் அப்படிமைங்களே, அப்படி கடத்தி கொண்டு போய் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதன் மூலம் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் நிலங்களை கொடுக்க முன்வந்து விட்டனர் என்ற மாய தோற்றத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதை பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இதை விட உங்களை காரி துப்பவே முடியாது. தப்பு மேல தப்பு பண்றீங்க, அவங்க அடி வயித்துல அடிக்கிறீங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்க, நடக்காத ஒன்ன நடந்த மாதிரி சிறுமைப்படுத்துறீங்க. இதற்கு பல ஊடகங்கள் துணை போறீங்க. விவசாயிகளை ஜனநாயக படுகொலை செய்யும் தமிழ்நாடு அரசுக்கு போராட்ட குழுவின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அனைத்து அரசியல் கட்சிகளின் துணையோடு